சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா தாக்கப்பட்டாங்க. ஸோ யார் தாக்குனா, எதுக்காக தாக்குனாங்க? நாய், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போய் தனியாக ஷெல்டரில் போட சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாடு ஃபுல்லாக உருவாக்கிடுச்சு. ஸோ பெட் லவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பா இந்த நாயை வந்து விரும்புறவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே கடுப்பாയി, அதாவது எப்படி ரோட்ல இருக்கக்கூடிய நாயெல்லாம் எடுத்துட்டு போய் ஷெல்டர்ல போட சொல்வீங்க, தனியா போட சொல்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சுட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அது வந்து போயிடுச்சு. ஸோ இதை பத்தி நம்ம தனியாக தான் ஒரு வீடியோவில் வந்து பேசணும், அது பேசுவோம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு நாய் பிரியரான், அதாவது டாக் லவரான். ஸோ அதனால வந்து இது வந்து அந்த கடுப்புல தான் சீஃப் மினிஸ்டர் அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அக்யூஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அடிச்சவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனோட ரிலேட்டிவ் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கான். ஸோ அது சம்மந்தமா பேச வந்தாரு, அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து பல விஷயமா சொல்றாங்க. முக்கியமா அக்யூஸ்ட், அதாவது சீஃப் மினிஸ்டர் அடிச்சவன் வந்து அவன் கனவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுள் தோன்றாராம். இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அதாவது வந்து நியூஸ்ல இருக்குங்க, அபிஷியலா நியூஸ்ல இருக்கு. சிவலிங்கா இருந்துச்சா, கடவுள் தோன்றாங்களாம். கடவுள் என்ன சொன்னாங்கன்னா, நாய்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ அதனால நீ வந்து இதுக்கு எதிராக ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் கனவுல, அதாவது அக்யூஸ்ட் அடிச்சவன் கனவுல வந்து சொன்னாங்களாம் கடவுள். அதனால வந்து போய் சீஃப் மினிஸ்டர் போய் அடிச்சுட்டாராம், அரைஞ்சுட்டாராம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எதனால அப்படிங்கிறதான் இந்த வீடியோட முழுக்க பார்க்க போறோம். வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஜன் சுன் வாய் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுல வந்து மக்களோட குறைகளை கேட்டு, மக்களோட கிரீவன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மக்களோட குறைகளை நேரடியா சீஃப் மினிஸ்டர் போய் என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்கறாங்க. இதுவே வந்து அவங்களுடைய வீடு, சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு வீடு இருக்கும் இல்லையா, சிஎம் உடைய ரெசிடென்ஸ், அது கிட்டதான் வந்து நடந்ததா சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துல சீஃப் மினிஸ்டர் நேரடியா வந்து மக்களோட குறைகள்லாம் கேட்பாங்களாம். இவங்க வரக்கூடிய மக்களை தரோவா செக் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள விடுவாங்க. அதான் இங்க ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இப்ப இந்த கூட்டத்துல ஒருத்தன் வந்து நுழைஞ்சானா அவன் என்ன பண்றான் அப்படின்னா கையில கோர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்திருப்பான் போல. அந்த கோர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே சீஃப் மினிஸ்டர் பேசுற மாதிரி பேசலாம். ஆக்சுவலா இப்ப சீஃப் மினிஸ்டர் அடிச்சான் இல்லையா, ஸோ அவன் பேர் முதல்ல அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். 41 வயசு அவனுக்கு வந்து ஆயிருக்கு. அவன் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜேஷ் கிம்ஜி சகாரியா. ஸோ இவன் தான் ராஜேஷ் அப்படிங்கிறவன் தான் வந்து அடிச்சிருக்கான். இந்த ராஜேஷ் வந்து டெல்லியை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவன் வந்து ராஜ்கோட், குஜராத்தை சேர்ந்தவன். ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராஜேஷோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஜெயில இருக்கானா, ரிலேட்டிவ்க்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிலேட்டிவ் ஜெயில இருக்கான். அவன் சம்பந்தப்பட்ட கோர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கையில வச்சிருந்தான். அதை வச்சுட்டு தான் சிஎம் கிட்ட பேசும்போது சிஎம் வந்து அடிச்சிட்டான், தாக்கிட்டான், முடிய பிடிச்சி இழுத்துட்டான், தாக்கிட்டான் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ராஜேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் லவ்வரா. அவன் இருக்கிற இடத்துல இருந்து நிறைய டாக்ஸை வளர்த்துட்டு இருக்கானா. சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரோட்ல இருக்கக்கூடிய நாய் எல்லாத்தையும் பிடிச்சி ஷெல்டர் தனியா வந்து அடைச்சு வச்சிருங்க, ரோட்ல இனி நாயெல்லாம் விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரோட்ல இருக்கக்கூடிய டாக்ஸுக்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க. அப்ப அந்த விஷயத்துல கடுப்பாகி தான் சிஎம் போய் வந்து அடிக்க போயிட்டாரு. இவரு இந்த ராஜேஷ் அடிக்க போயிட்டான் அப்படின்னு வந்து இன்னொரு தரப்பு சொல்றாங்க. ராஜேஷோட அம்மாட்ட வந்து கேட்ட போது கூட ராஜேஷோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து டெல்லிக்கு போறேன் அப்படின்னு சொன்னா டெல்லிக்கு போய் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போறேன், இந்த மாதிரி வந்து நாய்களை வந்து இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து பாதிக்கிற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணிட்டாங்க, அதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க போயிட்டு இந்த மாதிரி சிஎம்கிட்ட வந்து பண்ணிட்டா, நாங்க வந்து புவர் பீப்புள், நாங்க வந்து ரொம்ப ஏழைகள், தயவு செஞ்சு அவரை வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. இந்த ராஜேஷ் இவன் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா 5 கிரிமினல் கேஸ் ஏற்கனவே இருக்கான். ஸோ அதுல வந்து ஒன்னு வந்து நைஃப் அட்டாக், அதாவது கத்தியை வச்சு அட்டாக் பண்ண ஒரு கேஸும் அதுல வந்து இருந்திருக்கு. இதுலயும் வந்து இந்த ஒரு சிஎம் அட்டாக் பண்ண ஒரு விஷயத்திலயும் வந்து பார்த்தோம்னா கத்தியோட போனதை தான் வந்து சொல்றாங்க. அங்க போகும்போது வந்து ஆல்கஹால் தண்ணி அடிச்சுட்டு அவர் போயிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு விஷயமா வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் சிஎம்க்கு பெரிய பாதிப்புலாம் கிடையாது. ஆனா சிஎம் என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, இது வந்து என்னுடைய ஒரு கான்பிடன்ஸை கம்மி பண்ணிடாது, நான் மக்களுக்கு பயங்கரமா வேலை செய்வேன், இது எந்த விதத்திலுமே என்ன பாதிக்காது, இது வந்து கண்டிப்பா என்ன வந்து எவ்வளவு தூரம் என்ன வந்து மட்டமா எல்லாரும் வந்து பண்ணாலும் நான் வந்து எதிர்த்து மக்களுக்காக வந்து நல்லது பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிஎம் ஆபீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சிஎம் வந்து கொல்றதுக்காக, மர்டர் பண்றதுக்காக தீட்டப்பட்ட ஒரு பிளான், அந்த பிளான் வந்து சிஎம் வந்து தப்பிச்சிட்டார் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப அடிச்சவன் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் வரைக்கும் வந்து கேஸ் வந்து போட்டாங்க. இப்போ வந்து அந்த அக்யூஸ்ட் அவனோட மொபைல் போன்லாம் எடுத்து அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து இதில் ஒரு விஷயம் என்னன்னா,
அக்யூஸ்ட் வந்து சொல்றானா, அவன் ரீசெண்டா அயோத்தியாவுக்கு போனானா, அங்க வந்து குரங்குகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படின்னு அந்த அக்யூஸ்ட் வந்து சொல்றான், குரங்கை காப்பாற்றுறதுக்காக நான் அயோத்தியாவுக்கு போனேன் அப்படின்னு அவன் வந்து சொல்றான். அவன் போனை பார்த்தா அதுலயும் வந்து அயோத்தியாவுக்கு போன வீடியோலாம் வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரேகா குப்தாக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நாட்டில் வந்து பாதுகாப்பே இல்லை, சிஎம்முக்கே இந்த நிலைமைனா பொதுமக்களோட நிலைமை என்ன அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட பார்ட்டி ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அட்டாக் பண்ணப்பட்ட போது அந்த வீடியோவை என்ன பண்ணாங்க, அந்த வீடியோவை பப்ளிக்கு விட்டாங்க. முக்கியமா போலீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பப்ளிக்கோட கோபம், ஒரு பொதுமக்களோட கோபம், இந்த பொதுமக்களோட கோபத்துக்கு கேஸ்லாம் ஒன்றும் புக் பண்ண முடியாது, அட்டெம்ப்ட் டு மர்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் புக் பண்ண முடியாது, இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா ரேகா குப்தாக்கு ஒன்று நடக்கும்போது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அட்டெம்ப்ட் டு மர்டர் போட்டிருக்காங்க. இப்படிதான் பண்ணணும், ரேகா குப்தாக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கப்பட்ட போது அந்த அக்யூஸ்ட் அடிச்சவனை வந்து எதுவுமே நீங்க வந்து பண்ணலையே, அது வந்து ஒரு பப்ளிக்கோட கோவம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போலீஸ் வந்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. முக்கியமா அவர் கேட்கறது என்னன்னா, ஏன் இதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியே விடல அப்படின்னு சொல்றாங்க. இதுல சோசியல் மீடியால சேர்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் டெல்லி சிஎம் தாக்கப்பட்ட வீடியோ வரல, அந்த வீடியோ வரலன்னா இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு யூசர் வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வந்து பரவலா நிறைய வியூஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஃப்ரெண்டு, அதாவது இந்த அக்யூஸ்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவன் போய் சிஎம் தான் அடிக்க போறான் அப்படிங்கிற பிளான் தெரிஞ்சும் அவனுக்கு 2000 ரூபாய் கொடுத்து காசெல்லாம் கொடுத்து ஹெல்ப் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கானா. சோ இப்ப அவனையும் வந்து விசாரிக்க போறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவனும் போலீஸ் வலயத்தில் வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா அவங்க வந்து இன்னொரு ப்ரோக்ராமுக்கு எதுக்கோ போயிருக்காங்க. அதுல என்ன நடந்திருக்குன்னா, ஒருத்தன் வந்து சல்வார் இருக்கும்ல, ஒரு ஆண் ஜென்ஸ் வந்து சல்வார் ட்ரெஸ் மாதிரி வந்து போட்டுட்டு சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக சவுண்ட் எல்லாம் விட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. டெல்லிக்கு போனா எங்க போனாலும் செக்யூரிட்டியா இருக்கும். எங்க போனாலும் டெல்லிக்கு போனோம்னா பயங்கரமான செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஏன்னா டெல்லியில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில வந்து அங்க ரோட்ஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய நிறைய பேர் யாரு மினிஸ்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க இருப்பாங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படி இருக்கும்போது டெல்லியில இது நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு எனக்கு ரொம்ப மனசுல டிஸ்டர்பான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கு. கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய நல்லது பண்றாங்க அப்படின்லாம் இருந்தா கூட, ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து மக்களோட குறைகளை கேட்கறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா கேட்கணும், நேர்ல போய் தான் கேட்கணும். அதுல வீடா கூட போய் கேட்கலாம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். அதுதான் உண்மை. ஒரு சீஃப் மினிஸ்டர் மக்களை சந்திச்சு மக்களோட பிரச்சனைகள்லாம் கேட்கறாங்க அப்படின்னா இதுவே ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப நம்ம இருக்கோம், நம்மளால வந்து போய் ஒரு எம்எல்ஏ சந்திக்க முடியுமா, இல்ல ஒரு யாராவது சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு தாசில்தாரோ இல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களையே போய் எளிதா சந்திக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல, என்னால சந்திக்க முடிஞ்சது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம்தான். நம்ம எலக்ட் பண்ணவங்கள, நம்ம ஓட்டு போட்டு உட்கார வச்சவங்கள நம்ம போய் எளிதில் போய் ஈஸியா போய் பார்க்கணும் அப்படிங்கிறதான் எல்லாரோடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கும். அப்படி ஒரு விஷயத்த ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ல அவங்க பண்றாங்க. எக்ஸாக்டா பண்றாங்களா அப்படிங்கிறா நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க முயற்சி பண்றாங்க. அதுல போயிட்டு இப்படி போய் இவங்க போய் பண்ணாங்கன்னா நாளைக்கு எப்படி வந்து நல்லது நடக்கணும்னா கூட எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. நாளைக்கே வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்ல வந்து பார்த்தோம்னா யாரோ ஒருத்தவங்க பொதுமக்களை சந்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சா நம்ம எதுக்கு போய் அவங்க பிரச்சனைகளை போய் சந்திச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனைகளை போய் நம்ம ஏன் போய் பார்த்துக்கிட்டு நம்ம எதுக்கு வந்து அடிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பா யோசிப்பாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு பாதிப்பை டெஃபினட்டாவே கிரியேட் பண்ணும். என்னதான் அவங்க சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நான் டெல்லிக்கு ஃபைட் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது, டெல்லியோட ரைட்ஸுக்காக நான் போராடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அதை அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நான் டெல்லி மக்களோட மக்களா சேர்ந்து வேலை செய்வேன், என்னோட எனர்ஜி யாரும் தடுக்க முடியாது, என்னோட டிட்டர்மினேஷன் யாரும் தடுக்க முடியாது, இது வந்து என்னை வந்து நிறைய பேர் தடுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொன்னா கூட அவங்க வந்து தடுக்க முடியாது, நான் வந்து இப்படியேதான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஒரு ஓரத்துல இது வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணதான் செஞ்சிருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பப்ளிக்கோட கவலைகளை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து சீஃப் மினிஸ்டர் அடிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு கவலையான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நீங்க நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ